ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கறி உருளைக்கிழங்கு பெரட்டல். இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ கறி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு அதில் வந்து வெங்காயம், தக்காளி போட்டுக்கோங்க. கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா ஒரு 4 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. இதில் தண்ணியை ஊற்றிட்டு அடுப்பில் போட்டு வேக வைங்க. இல்லைன்னா குக்கரில் போட்டாலும் சீக்கிரம் வெந்துடும். இது நல்லா வேகட்டும். இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டு தயாரிக்கணும். வெங்காயம், பூண்டு, பட்டை, லவங்கம், கறிவேப்பிலை இவ்வளோதான். இதை வந்து கசகசன்னு அரைச்சிக்கணும். மழைன்னு அரைக்கக்கூடாது. இதை அரைச்சி வச்சுக்கிட்டு வாணலில் வந்து இந்த பேஸ்ட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு, சேப்பங்கிழங்கு வறுக்கிறதுக்கு, ஈரல் வறுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா வாசனை வரும். அந்த நேரத்தில் இது அரை வேக்காடு வெந்த உடனே அதை தூக்கி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டிங்கனாக்கா இது நல்லா தண்ணி ஓரளவுக்கு ஒரு 3/4 வேக்காடு வேகிற வரைக்கும் இது நல்லா அப்படியே அடுப்புலேயே போட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இல்லாட்டினா அப்படியே திறந்தும் வேகலாம். இதில் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்க அதில் போட்டுடுங்க. வேக வச்சு போட்டிங்கனாக்கா ஈஸியாக இருக்கும். அதுமாரி போட்டுட்டு இது நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா சுண்டி வரணும். பெரட்டல் மாதிரி வரணும். அதில் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், கொஞ்சோண்டு கறிவேப்பிலை பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான். இது நீங்கள் அப்படியே சாதத்துலேயும் போட்டு பெரட்டி சாப்பிட்லாம். தொட்டுக்கையாக வச்சுக்கின்னு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது வந்து கறி உருளைக்கிழங்கு பெரட்டல். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.